இப்படி இருக்கிற துணியை ரெண்டையும் ஒன்று மேலே ஒன்றா வச்சு, ஏன்னா 2 தடவை வெட்ட வேண்டியதில்லை, ஒரே தடவை வெட்டிடும். இது நேர்பகுதி, இது நேர்பகுதி, இப்படி வருது. ஆனால் நேர்பகுதியில் வெட்டக்கூடாது, நாம கிராஸாக தான் வெட்டணும். ஏன்னா கழுத்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக ஆகும், அதுக்காக கிராஸில் தான் நாம வெட்டணும், வளைஞ்சு வர்றதுனால. இப்போ இது போல வெட்டிட்டோங்கும் போது இது தைக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கும். எப்படின்னா, இப்போ இது போல இருக்கும், இதை அதே மாதிரி வச்சு ஜாயின் பண்ணாது, ஆப்போசிட்ல வச்சு ஜாயின் பண்ணும். இந்த ஷேப்ல வி ஷேப்ல வரும். புரியுதா? நீங்க இப்படி இருக்குங்கிறதுக்காக இப்படி இருக்காதீங்க, அதாவது இந்த ஷேப்ல வச்சு ஜாயின் பண்ணிடுங்க. வி ஷேப்ல வரும் ஆப்போசிட்ல. இதுல தையல் போடுது. இப்போ இது போல வந்துடும். நல்லா பாத்துங்க, இந்த மாதிரி வந்துடும். இடையில இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணுங்க. இது எப்படி வெட்டணும்னா, இப்படி வெட்டுங்க, இப்படி வெட்டுங்க, இந்த ஷேப்ல. புரியுதா? இதுல எவ்வளவு துணி இருக்குன்னா 4 இன்ச்சு அல்லது 4 இன்ச்சு விட குறையும். அப்படியே ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொன்றையும் வெட்டிடுங்க. இப்போ இது பார்க்கறதுக்குறதுனால இந்த துணியை டபுளா அப்படி மடிச்சுக்கணும். இந்த மாதிரி மடிக்கணும். மடிச்சு ஒரு தையல் கடிச்சா மாதிரி. இப்போ இந்த தையலுக்கு இந்த பகுதியில் இருக்கிறத கொஞ்சம் வெட்டி சரி பண்ணிக்க, நேராக வர அளவுக்கு. ஏன்னா கூட குறைச்சா இருக்கு இல்லையா, அதை நேராக வர மாதிரி கட்டிங் பண்ணி இந்த தையலோட கொஞ்சம் கூடுதலாக வைங்க. தையலோட கொஞ்சம் கூடுதல் வைங்க. நேராக வந்துருச்சு. இப்போ இந்த கழுத்தை இதோட ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்றதுக்கு நீங்க முக்கியமா என்ன கவனிக்கணும்னா, மேல் பகுதி, அதாவது தையல் அல்லாத மேல் பகுதியை மேல வச்சுட்டு இந்த கழுத்து துணியை அது மேல வச்சு ஜாயின் பண்ணணும். எந்த அளவுனா 1/4 இன்ச்சை விட கம்மியா இருக்கணும். 1/4 இன்ச்சை விட கம்மியா இருக்கணும், புடிச்சு வரணும், அவ்வளவுதான். இந்த கழுத்துங்கிறதுனால இந்த கார்னர் ரொம்ப முக்கியமானது. இது உங்களுக்கு எப்படி தைக்கணுங்கிறத நான் காட்டுறேன். நல்லா பாத்துங்க. அந்த இடத்த இப்படி கிட்ட வரும்போது இந்த ஷேப்ல மடிச்சுங்க. இப்படி மடிச்சுக்கங்க. மடிச்சு அப்படியே நல்லா குத்த விட்டு ஊசி நல்லா இறங்கணும். இறங்கினதுக்கு பிற்பாடு இப்படி திருப்பி இதே போல தையல் நல்லா கிளீனா திருப்பிங்க. திருப்பி இதே போல தையல் போட்டு அதே மாதிரி மடிச்சுங்க. இது பார்க்கறதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வரும். அந்த இடத்துல நல்லா குத்த விட்டு மறுபடியும் திருப்பிக்கிட்டு மறுபடியும் வழக்கம் போல நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் கார்னர் பண்ணி, அந்த பாக்கெடுத்து இருக்கு இல்லையா, தையலை வெட்டிட்டாங்கன்னா தையல் வரையும் வெட்டிட்டு இப்போ இப்படியே இது மேல் பக்கம், இது உள் பக்கம், அந்த துணி அப்படியே திருப்பி கொஞ்சம் லேசா பிகினர்ஸ் என்ன செய்யுங்கன்னா கையால் அப்படி நகத்தால கொஞ்சம் அழுத்தி விடுங்க, அழுத்தி தேய்ச்சி விடுங்க. இப்போ இதை ஒட்டினா மாதிரி ஒரு தையல், கடி தையல் சொன்னாங்க இல்லையா, அந்த கடி தையல். இப்போ நல்லா கவனிச்சுங்க. கழுத்தை முடிஞ்சிருச்சு பார்த்துங்க, பாஸ் ஷேப்பில் வந்துருச்சு. இந்த கழுத்தும் முடிஞ்சிருச்சு. அடுத்த நம்ம என்ன செய்யணும்னா கையை இணைக்கணும். கையை இணைக்கும் போது நீங்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை சொல்லிடுறேன், அதை கேட்பாத
இந்த பார்டர் பட்டி இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற இந்த கையில் சைடு தையல் இருக்குது, இந்த தையலில் அந்த தையல்லேருந்து அந்த பார்டர் பட்டி வரையும் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். பிகினர்ஸ் ரொம்ப கவனமாக இருங்க. லேசாக இழுத்து பிடிங்க, ரொம்பலாம் இழுக்கக்கூடாது. லேசாக இழுத்து பிடிச்சா 9 இன்ச்சு வருது. அதாவது இந்த பார்டர் பட்டியை கணக்கில் வைக்க வேணாம். இது வரையும் முடிகிற வரையும் இந்த தையல்லேருந்து இது வரையும் 9 இன்ச்சு வருது. அப்போ பார்டர் பட்டி பக்கம் எடுங்க, உள் பக்கமாக வச்சுங்க. இது இழுத்து பிடிக்காதீங்க. கரெக்டாக 9 இன்ச்சு எங்கே வந்து முடியுதுன்னு பாருங்கள். இங்கே வந்து முடியும். அதுக்கிட்ட ஒரு மார்க் வச்சு 3/4 இன்ச்சு வச்சுங்க. சில பேர் 1 இன்ச்சும் வச்சுக்கலாம், 1 இன்ச்சு வச்சுக்கணும். துணி அதிகமாக தேவைப்படுது உள் பக்கம் அப்படின்னு சொன்னாங்கன்னா 1 இன்ச்சு வச்சுங்க. 1 இன்ச்சு வச்சுக்கிட்டு ஸ்கேலால் இந்த அதிக துணி இருக்கு இல்லையா, அந்த பக்கம் வச்சு ஒரு கோடு அடிச்சுங்க. கோடு அடிச்சு வெட்டிங்க. இது எக்ஸ்ட்ரா துணி, இது நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த ஃப்ரண்ட் சைடு எடுத்துங்க. ஊக்குப்பட்டி பக்கம், ஊக்குப்பட்டி பக்கம் எடுக்கும்போது முனையிலேருந்து எடுங்க. இங்கேருந்து எடுக்கிறதுல முனையிலேருந்து எடுத்து அது வரையும் எவ்வளோ இருக்குது, அந்த தையல் வரையும் எவ்வளோ இருக்குன்ட்டு அளவு. இந்த ஊக்குப்பட்டியிலேருந்து பிசுறு வரையும் உள்ளது, அதாவது அந்த தையல் வரையும் உள்ளதை நீங்கள் எடுங்க. அதுவும் 9 இன்ச்சு தான் வருது. அதே போல் இங்கேயும் வச்சு 9 இன்ச்சில் ஒரு மார்க் வச்சுக்கோங்க. அதே போல் ஸ்கேலால் ஒரு கோடு போட்டு வெட்டி விட்டுருங்க. அது என்ன முக்கியமானதுன்னா, இப்போ இந்த கையை எப்படி வச்சுங்க, இது குடையப்பட்ட பகுதி. குடையப்பட்ட பகுதியை இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட பார்க்கணும். இந்த ஷோல்டர் தையலை இந்த சென்டர் இருக்கு இல்லையா, அதில் வச்சு எப்படி நீங்கள் அளந்து பாருங்க. இதில் ஏறக்குறைய 1 இன்ச்சு டிஃப்ரெண்ட் வருது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு 1/2 இன்ச்சுக்கு பாடியில், ஏன்னா பாடி சின்னதாக இருக்கனால ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த ஷேப்பில் அப்படியே வெட்டிடுங்க. 1 இன்ச்சு இருக்குது, ஆனால் 1/2 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் வெட்டினா போதும். அதே போல் பேக் சைடு இருக்குங்க இல்லையா, இது பேக் சைடு. இந்த பேக் சைடு எடுத்து அதே போல் அளந்து பாருங்கள். இங்கே கரெக்டாக இருக்குது. ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம ஒரு தட்டு மட்டும் வெட்டினதுனால இப்படி வச்சு அளந்து பார்க்கணும். ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் அளந்து பார்க்கணும், சரியா இருக்கா என்னங்கிறது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு, இந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு பேக்கில். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த அளவு வெட்டி எடுக்கணும். கொஞ்சம் விட்டு இப்போ நம்ம இந்த பக்கத்தில் செஞ்சது போலயே அந்த பக்கத்துலையும் செய்யணும். நிச்சயமாக அதுவும் வந்து கூட குறைச்சா தான் இருக்கும். அதனால் இதில் 1/2 இன்ச்சு வெட்டுங்க. இப்போ இந்த கையை தைக்கும் போது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது குடையப்பட்ட பகுதி, இது முன்பகுதின்னு சொல்லுவாங்க, கவர் தட்டுன்னு சொல்லுவாங்க. இது குடையாத பகுதி, ரவுண்டாக இருக்கும். குடையப்பட்ட பகுதியை இந்த தையலை பார்த்துங்க, உள்பக்கம் வெளிப்பக்கம், இது வெளிப்பக்கம். குடையப்பட்ட பகுதி இப்போ முன்னாடி இருக்கு. முன்னாடி இருக்குங்கும் போது அது முன்னாடி தான் வரணும். ஸோ முன்பக்கத்தை இப்படி போட்டு பின்பக்கத்தை இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு தையல் போடுங்க. இந்த சென்டர்லேருந்து ஆரம்பிங்க. சென்டர் தையல் இருக்குங்க இல்லையா, இங்கே சென்டர் மார்க் இருக்கு இல்லையா, அதில் கரெக்டாக வச்சு சென்டர்லேருந்து ஆரம்பிங்க. அது ரொம்ப நல்லது. இப்போது 2 கையும் இணைச்சாச்சு. இணைச்சிட்டு முதல்ல சொன்ன மாதிரியே கை பக்கம் பிசுற வச்சு நல்லா நகத்தால கீறி விட்டுருங்க. கீறி விட்டீங்கன்னாக்கா சுருக்கம் இல்லாமல் அந்த பகுதி இருக்கும். கொஞ்சம் இழுத்தா மாதிரி நகத்தால் வச்சு கீறுங்க. வெளி பக்கம் பாருங்க, எந்த சுருக்கமும் இருக்காது. வெளி பக்கம் பாருங்க, எந்த சுருக்கமும் இருக்காது. ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமானது என்னன்னாக்கா, இப்போ இது பார்டர் பட்டி. பார்டர் பட்டியை இது மேற்பக்கம் இருக்குன்னா நீங்கள் கீழ்ப்பக்கம் வைங்க. இந்த பார்டரோட பார்டர் சேர்த்து இந்த பகுதியில் ஒரு மார்க். அதே போல்
ஊக்குப்பட்டி இருக்கு. ஊக்குப்பட்டியில இந்த பகுதியில ஒரு மார்க். முன்னாடி தச்ச டைலர் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாருன்னா, இது பாருங்க, டிஃபரெண்ட் தெரியுதா? இந்த பட்டியும் இந்த பகுதியும் முன்ன பின்ன வருது. அது மாதிரி வரக்கூடாது. நம்ம அதை வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு பார்ப்போம். இப்போ அதே போல 2ஆ மடிச்சு போட்டு பின் பக்கத்தை இதையும் 2ஆ மடிச்சு போட்டு இப்படி அளவு எடுக்கணும். அளவெடுத்து இந்த பிசுறு எங்க வருது, இந்த தையல் எங்க வருதுன்னு பார்த்து மேலையும் கீழையும் ஒரு மார்க் பண்ணிட்டு இப்படி எடுங்க. இப்போ பிகினர்ஸ் என்ன செய்யுங்கன்னா, ஸ்கேலால் அப்படியே கோடு போட்டுக்கோங்க. இங்கே ஒரு 3/4 இன்ச்சு, நம்ம 3/4 இன்ச்சு அளவுக்கு வச்சோமா, 3/4 இன்ச்சை விட கொஞ்சம் கூடுதலா ஸ்கேலால் ஒரு மார்க் இப்படி போட்டுக்கோங்க. மார்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு தையல் இப்படி நேராக வரும். அப்புறம் அதே போல் அங்கே உள்ளதை நான் சொல்லித்தரேன். இங்கே வந்து கை எப்படி அளந்துங்க, 2 முனையும் பிடிச்சி அளந்ததுக்கு 2 சமமாக இருக்கணும். அதாவது கீழே உள்ளதும் மேலே உள்ளதும் சமமாக இருக்கணும். இந்த கையை பிடிச்சுங்க, பிடிச்சிட்டு இப்படி வைங்க. இங்கே 1 இன்ச்சு சொன்னீங்கன்னா இந்த அளவுக்கு கரெக்டாக வச்சுக்கிட்டு, இப்போ இதில் ஸ்கேலால் மார்க் போட்டுங்க. இது பிகினர்ஸுக்காக உள்ளது, ஓகேவா? ஸ்கேலால் உங்களுக்கு தெரியணுங்கிறதால இப்படி செய்யணும். இவ்வளோதாங்க. இது அப்படியே அடிச்சிட வேண்டியது. எப்படி அடிக்கணும்னா, இங்கே புள்ளி வச்சோம் இல்லையா, அந்த புள்ளியோட இந்த புள்ளியை இணைங்க. இணைச்சிட்டு இங்கே வச்சு இது 2யும் பிடிச்சிங்க. இப்போ இங்கே பின்பக்கம் கூடுதல் வரும், அதை பற்றி கவலையப்படாதீங்க. இதுலேருந்து இது கரெக்டாக இது அதே மாதிரி வச்சிருங்க. இது பாடியில் மட்டும்தான் அப்படி வரும், கையில் அப்படி வராது. கையில் இது 2யும் சமமாக வச்சுங்க. சில டெய்லர்கள் செய்கிற மிஸ்டேக் இது மாதிரி இருக்குது. அதனால் உங்களுக்கு இது எப்படி தைக்கணும்னு நான் காட்டுறேன். இது இந்த தையலுக்கு பிற்பாடு பிசறு நோக்கி நீங்கள் இந்த ஒரு தையல், அது இல்லாமல் 2 தையல் எக்ஸ்ட்ரா போட்டுங்க. இது என்ன, கஸ்டமரு லூஸ் வேணும்னு சொன்னாங்கனாக்கா அவங்களா பிரிச்சுக்குவாங்க. அதுக்காக உள்ளது. சமயங்களில் உடம்பு ஏறி போயிடுது அப்படின்னா அவங்க அதை பிரிச்சுக்குவாங்க. பேக் தட்டில் இங்கே மார்க் இருக்கு இல்லையா, நல்லா பார்த்துங்க. பேக் தட்டில் இங்கே மார்க் இருக்கு, அதை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வாங்க. இதை கொஞ்சம் அதே போல் முன்னாடி இந்த முன்பக்கம் கொண்டு வாங்க. அதாவது குறையினது அது கூடணும். இந்த குறையிற இந்த பேக் தட்டு குறையுது, ஃப்ரண்ட் தட்டு குறையுது இல்லையா, அதை அதில் சேர்க்கணும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த பகுதியும் முன்ன பின்ன போகக்கூடாது, இந்த பகுதியும் முன்ன பின்ன போகக்கூடாது. சரியாக சமமாக வந்து அமையணும். அதே மாதிரி இந்த தையலும் முன்ன பின்ன போகக்கூடாது. அவ்வளோதான் வியூவர்ஸ், ஜாக்கெட் முடிஞ்சது. இதை பற்றி உங்களுடைய பொண்ணான கமெண்ட்களை, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறேன். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிங்க. இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களை போல தையல் தொழிலில் அதிக ஆர்வம் காட்டுறவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்மளுடைய பேஜாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வீடியோக்களாக இருந்தாலும் சரி, அது நீங்கள் எனக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஆதரவு. நன்றி வியூவர்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஜாக்கெட்டில் பேக்கெட் கேட்பாங்க, நெஞ்சு பெட்டிக்கு கீழே, அது எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு விளக்கமாக அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நன்றி.